ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं हरिः ओं तत्सत् कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेत प्रीतम ஸ்ரீ சைத்தன்யம் நமோமிதம். ஹரே கிருஷ்ணா. வெல்கம் ஆல். அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். हरे कृष्णा। नमस्कार माताजी। நமஸ்காரம் மாதாஜி. हरे कृष्णा नमस्कार माताजी। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माताजी। ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாத்ரால ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஷேர் பண்ணிக்கலாம். அது இந்த இதுக்கு இந்த துவாரகா யாத்திரால நம்ம செக் அவுட் பண்ண சோம்நாத்ல செக் அவுட் பண்ணி சொல்லுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பிரபு. அதாவது சோம்நாத் யாத்திரால செக் அவுட் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்றோம். பண்ணிட்டு அகமதாபாத்துக்கு வரேன். ஸோ இப்போ லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். செக் அவுட் ஏர்லி மார்னிங். ஸோ இப்போ பிரபு சொன்னாரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு ரெசிப்ட் வேணும்னாரு. நான் என்னுடைய ட்ராலி அண்ட் பேக் வச்சுட்டு போயிட்டேன் சோஃபா ரிசப்ஷன்ல. நான் போய் இந்த ரிசிப்ட் எடுத்துட்டு வந்து பிரபுட்ட கொடுத்தேன். பிரபுட்ட கொடுக்கும்போது அந்த ட்ராலி மட்டும் வந்து பேக்கை காணும். பேக்ல வந்து கேஷ் இருந்தது. முக்கியமா எனக்கு வந்து உங்களுக்கு பகவத்கீதால ஜாயின் பண்ண அவங்களுக்கு எல்லாம் பிரசன்ட் பண்றதுக்காக கிருஷ்ணர், துவாரகா கிருஷ்ணர்லாம் வாங்கியிருந்தேன். ஒரு 10 பீஸு, அப்புறம் எனக்கு பீஸு, கொஞ்சம் கேஷு, அப்புறம் க்ளோத்ஸ் எல்லாமே இருந்தது. பிரபுட்ட இது பண்ணேன். இதை நானா ட்ராலி மட்டும் பார்த்தேன். பிரபு அது என்னன்னு தெரியல. பரவாயில்ல, அது பக்தர் வந்து கொடுக்கணும் இருந்து, ஆனா கொடுக்க முடியல. சரி, ஏன்னா 4 பஸ்ல ஒரு பஸ் முன்னாடி வந்து இன்னொருத்தர் குரூப் கொடுது, 3 பஸ் எங்களுக்கு வந்து லக்கேஜ் ஏற்றிருக்கும் போது ஏற்றிருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன். ஏன்னா இவங்களுக்குலாம் லேட் ஆகும், மெட்ராஸ் டிவோட்டிஸ்க்குலாம். ஸோ பரவாயில்ல, ப்ரொசீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். அப்புறம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இது அதுல வந்து நரசிம்மரோட இது வச்சிருந்தேன். முக்கியமா எனக்கு அகோபிலத்துல பிரபு கொடுத்துருந்தார். அது அந்த பேக்குள்ள வச்சிருந்தேன். அந்த பஸ்ல போக 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 நரசிம்மரோட சோகம்லாம் சொல்லிட்டே இருந்தேன். ஜோலந்தாம் தருக்குலயே அது கிளீனா சொல்லிட்டே இருந்தேன். சரி, ஏதோ கிடைக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு போது அன்னைக்கு நைட்டு 10:30 ஃபோன் வருது. எடுத்தவர் வந்து ஹிந்திலே பேசுறாரு. ஹிந்திக்கு அவ்வளவு இது இல்லை, எனக்கு கன்வர்சேஷன் முடியல. அப்புறம் ஒரு டிவோட்டி வந்து நல்லா ஹிந்தியில பேசினாரு. ஒன்றும் இல்லை, பேக் எங்க பஸ்ல மாறி வந்துருச்சு. அவங்க ஜெயின், அவங்க வந்து குரூப்ல அவங்களும் சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. என்னோட பேக் அவங்க டிக்கில போயிடுச்சு. அது அப்புறம் அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல அனுப்பிச்சிருந்தாங்க.
எல்லாம் கரெக்டா இருக்கா பாருங்க, எல்லாரும் அப்படியே இருந்தது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஒரு 14th வாக்குல என்னுடைய டூரை முடிச்சிருவோம். நாங்க நாங்க வந்து ஜபல்பூர்ல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அனுப்பிச்சுடுறோம்னு சொல்லிட்டு 14th கரெக்டா ஃபோன் பண்ணி என்னுடைய அட்ரஸ் எல்லாம் கேட்டு எனக்கு இப்ப அனுப்பிச்சிட்டாரு. இன்னும் வரல, ஆனா கிளீனா எல்லாம் அனுப்பிச்சிட்டாரு. இதுதான் எனக்கு ரொம்ப சொல்லிக்கணும். ரொம்ப அதுவும் நரசிம்மரோட இது நான் இப்படியான இவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஒரு இது வச்சிருந்தேன். எனக்கு அதுதான் முக்கியமா பட்டது. ஏன்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிட்டு அவங்களுக்காக வாங்கிட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். சரி, எனக்கு கிடைச்சது, அதான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நரசிம்மரோட கை விடல. நல்லா இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா. நேத்து நம்ம பாகவதம் என்ன பார்த்தோம்? ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் இதய கடவுள். அதுல நம்ம இன்னைக்கு 20வது ஸ்லோகம் படிக்கணும். நேத்து என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? பாயிண்ட்ஸ் இருக்காது? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, அகிலா மாதாஜி. பிரம்மஜோதில ஆனந்தம் மிஸ்ஸிங் அங்க இருக்காது அப்படின்னு சொன்னீங்க மாதாஜி. அப்புறம் எல்லாத்துலயும் பகவான் இருக்கார், பகவானுக்குள்ளயும் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் தனியாவும் இருக்காரு அப்படின்னு. ரொம்ப நல்லா சொன்னீங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது பாயிண்ட்ஸ்? நான் தான் பாஸ் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது இல்ல. ஆனா தொண்டனா இருக்கிற பக்தர் வந்து எதை சொன்னாலும் பகவான் கேக்குறாரு, அதன்படி செய்யறாரு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணனுடைய சேவையில நாம ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்போன் உதாரணத்தை கொடுத்தீங்க மாதாஜி நேற்றுக்கு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க சாந்தி மாதாஜி. இது பரமாத்மா வந்து நம்ம ஆத்மாவும் ஒரே மாதிரிதான் வந்து, பட் அவர் வந்து விபு, நம்ம வந்து அணு அணு அப்படின்றதையும் சொன்னீங்க மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண விபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் இதே கடவுள் பதம் 20. நாபியாம் ஸ்திதம் ஹ்ருதி அதிரோப்ய தஸ்மாத் உதான கத்யோரசீதம் நயேன் முனிஹி ததோனுசந்தாய தியா மனஸ்வி ஸ்வதாலு மூலம் சனகை நயேதஹ. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். தியானத்தில் இருக்கும் பக்தன் உயிர் மூச்சை நாபியிலிருந்து மேலே உள்ள இதயத்திற்கு மெதுவாக தள்ளி அங்கிருந்து மார்புக்கும் பிறகு மேல்வாயின் மூலஸ்தானத்திற்கும் தள்ள வேண்டும். புத்தியால் சரியான இடங்களை அவன் கண்டறிய வேண்டும். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. படிக்கிற மாதாஜி. பொருளுரை வழங்கிய தெய்வத்திராசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். உயிர் மூச்சின் சுழற்சியில் 6 கரங்கள் உள்ளன. புத்தியில் உள்ள பக்தி யோகி புத்தியுடனும் ஆழ்ந்த சிந்தனையுடனும் இவ்விடங்களை கண்டறிய வேண்டும். மேலே குறிப்பிடப்பட்டிருப்பது சுவாதிஷ்டான சக்கரம் அல்லது உயிர் மூச்சின் உற்பத்தி ஸ்தானம் எனப்படும். இதற்கு மேலேயும் வயிற்றுப்பகுதி மற்றும் நாபி ஆகியவற்றிற்கு சிறிது கீழேயும் இருப்பது மணிபூரக சக்கரமாகும். மேலே உள்ள பிரதேசத்தை தொடர்ந்து தேடும் பொழுது இதயத்தில் உள்ள அநாகத சக்கரத்தை ஒருவன் அடைகிறான். பிறகு அதற்கு மேல் வாயின் ஸ்தானத்தில் உயிர் மூச்சை நிறுத்தும் பொழுது விசுக்தி சக்கரத்தை ஒருவன் அடைகிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பல்வேறு சக்கரங்கள் இதை பத்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த காலத்துல இதெல்லாம் பயிற்சி பண்றது நடக்கிற காரியம் கிடையாது. அதனால ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா போதும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். தஸ்மாத் புருவோர் அந்தரம் உன்னயேத நிருத்த சப்தா யதனோ அனபேக்ஷக ஸ்திதித்வா முகூர்த்தார்த்தம் அகுந்த திருஷ்டி நிர்வித்ய மூர்த்தன் விஸ்ருஜேத் பரம் கதக. அதன் பிறகு பக்தி யோகி உயிர் மூச்சை புருவங்களுக்கு மத்தியில் மேலே தள்ள வேண்டும். பிறகு உயிர் மூச்சு வெளியேறும் 7 துவாரங்களை அடைத்த பின் பரமபதத்தை சென்றடையும் அவனுடைய குறிக்கோளில் அவன் உறுதியாக இருக்க வேண்டும். ஜட இன்பத்திற்குரிய எல்லா ஆசைகளிலிருந்தும் அவன் முற்றிலும் விடுபட்டவனாக இருந்தால் மூளை துவாரத்தை அடையும் அவன் பிறகு பகவானை அடைந்து தன் பௌதிக தொடர்புகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். இது தியான வழிமுறை. இந்த மாதிரி தியான வழிமுறையை பயிற்சி பண்ணி உயிர் மூச்சை வந்து என்ன பண்ணணும், அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி கடைசியில இந்த பிரம்மரந்திரத்திலேருந்து அவர் வந்து வெளியேறணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். எல்லா பௌதிக தொடர்புகளையும் கைவிட்டு பரமபதத்தை சென்றடையும் முறை இங்கு சிபார்சு செய்யப்பட்டுள்ளது. ஒருவன் ஜட இன்பத்துக்கான ஆசையிலிருந்து முற்றிலும் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பதுவே நிபந்தனையாகும். ஆயுளுக்கும் புலநுகர்வுக்கும் ஏற்ப வெவ்வேறு தரங்களில் ஜட இன்பங்கள் இருக்கின்றன. வாழ்வில் மிக நீண்ட ஆயுளுடன் கூடிய
புலனுகர்வை பற்றி மிக உயர்ந்த பகவத்கீதையில் 9.20 குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்தும் ஜட இன்பங்கள் மட்டுமே ஆகும். பிரம்மலோகத்திலும் கூட இத்தகைய நீண்ட ஆயுள் ஒருவனுக்கு தேவையில்லை என்பதில் உறுதியான நம்பிக்கை வேண்டும். பௌதீக வசதிகளால் கவரப்படாமல் பகவானின் வாசஸ்தலத்திற்கு அவன் திரும்பிச் செல்ல வேண்டும். உன்னதமான வாழ்வு முறையால் இத்தகைய ஜடப்பற்றை களைவது சாத்தியமானது என்று பகவத்கீதையில் 5.59 கூறப்பட்டுள்ளது. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ஆன்மீக வாழ்வை பற்றிய பூரண அறிவு ஒருவனுக்கு இருந்தால் அல்லாது ஜட ஈர்ப்பிலிருந்து அவனால் விடுபட முடியாது. ஆன்மீக வாழ்வு பல வகைப்பட்ட நிலை இல்லாதது என்ற பிரச்சாரமானது ஜீவராசிகளை தவறான பாதையில் செலுத்தி ஜட இன்பங்களால் மேன்மேலும் அதிகமாக கவரப்பட செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட வகுப்பைச் சேர்ந்த அருவவாதிகளால் செய்யப்படும் அபாயமான விளம்பரமாகும். இதனால் அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்கள் பரம் அல்லது பரமனை பற்றி எந்த உண்மையையும் அறிய முடியாது. பிரம்ம உணர்வு பெற்ற ஆத்மாக்கள் என்று தங்களை தாங்களே அவர்கள் பொய்யாக புகழ்ந்து கொண்டாலும் பல வகைப்பட்ட ஜட இன்பங்களை அனுபவிக்க அவர்கள் விரும்புகின்றனர். இப்பதத்தில் குறிப்பிட்டுள்ளதை போல் புத்தியில் தாழ்ந்தவர்களான இவர்களால் பரமனை பற்றி எவ்வித கருத்தையும் அறிய முடியாது. எனவே பகவானை அவர்களால் அடைய முடியாது. வைகுண்ட லோகங்களில் உள்ள பகவானின் உன்னத உறவு பற்றிய முழு அறிவு பக்தர்களுக்கு உண்டு. இங்கு அருண்ட திருஷ்டி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அகுண்டம் என்பதும் வைகுண்டம் என்பதும் ஒரே கருத்தையை குறிக்கின்றன. ஆன்மீக உலகிலும் பகவானுடனான சகவாசத்திலும் தனது நோக்கத்தை பதிந்தனால் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஜட தொடர்புகளை கைவிட முடியும். பரம் எனப்படும் இதுவும் பகவத்கீதையில் சில இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பரம் தாம என்ற சொல்லும் ஒன்றேயாகும். பரமதாமத்துக்கு செல்பவன் ஜட உலகிற்கு மீண்டும் திரும்பி வருவதில்லை. ஜட உலகின் மிக உயர்ந்த லோகத்தை அடைந்தாலும் இத்தகைய சுதந்திரம் சாத்தியமல்ல. இரு கண்கள், இரு நாசித்துவாரங்கள், இரு காதுகள் மற்றும் வாய் ஆகிய 7 துவாரங்கள் வழியாக உயிர் மூச்சு வெளியேறுகிறது. பொதுவாக சாதாரண மனிதன் ஒருவன் இறக்கும் பொழுது அவனது வாய் வழியாக அது வெளியேறுகிறது. ஆனால் மேலே குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் தனது சொந்த வழியில் உயிர் மூச்சை கட்டுப்படுத்தும் யோகி தலையில் உள்ள மூளைத்துவாரத்தின் வழியாக உயிர் மூச்சை விடுவிக்கின்றான். ஆகவே யோகி மேற்குறிப்பிட்ட 7 துவாரங்களையும் அடைத்து விடுகிறான். இதனால் உயிர் மூச்சு இயற்கையாகவே மூளைத்துவாரத்தின் வழியாக வெடித்து வெளியேறுகிறது. இதுவே சிறந்த பக்தன் ஒருவன் ஜட சம்பந்தத்தை விட்டொழித்ததற்கான அறிகுறியாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் இருக்கு. ஒரு யோகி உடம்பெல்லாம் அப்படியே எலும்பா இருக்கும், அப்படி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பார். அவருடைய அந்த பிரம்மரந்தத்திலேருந்து அப்படியே வந்து அவர் உயிர் மூச்சை வந்து வெளியில விடுற மாதிரி இருக்கும். அதை போட்டு என்ன விளம்பரம் போட்டு வச்சிருக்காங்க, இஸ்கான் பக்தர்கள் வரைஞ்சிருக்கிறது அதை போட்டு பதஞ்சலி யோகம்னு போட்டு வைக்கிறாங்க. நம்ம படத்தை எடுத்து போட்டு பதஞ்சலி யோக முறை அப்படின்னு அதை பகவத்கீதை புக்கில் கூட இருக்கும் அந்த படம், இந்த யோகியோடைய பிக்சர் இருக்கும். ஸோ நம்மெல்லாம் என்ன பண்ண வேண்டியது கிடையாது. அந்த மாதிரியான கடினமான யோக பயிற்சிகள் எல்லாம் பண்றது சாத்தியமும் கிடையாது, பண்ணவும் முடியாது. இந்த கலியுகத்துல அதெல்லாம் பண்ணவும் முடியாது. அப்படி அந்த மாதிரி பண்ணி கூட அவங்க அடைய போறது என்ன, இலக்கு என்ன அப்படின்னா, ஒன்று பிரம்மலோகத்தை அடையணும், இல்லைன்னா பிரம்மஜோதி அடையணும். அந்த மாதிரியான இலக்கத்தை அவங்க அடைவாங்களே தவிர பூரணமா வந்து பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு அவங்களால போக முடியாது. யார் ஒருத்தர் தூய்மையா பக்தி செய்யறாங்களோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆன்மீக லோகத்துக்கு போக முடியும். ஸோ இந்த உடலை பத்தி பகவத்கீதையில நவத்வாரே புரே தேகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நகரம், 9 வாயில்களை கொண்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. 9 துவாரங்கள் அப்படிங்கிறது கண்ணு, 2 காது, மூக்கு, வாய், அப்புறம் மலஜலம் கழிக்கிற உறுப்புகள், பிறப்பு உறுப்புகள், இதெல்லாம் 9 துவாரங்கள் இருக்கக்கூடிய இந்த உடல். அதுல வந்து என்ன பண்றாரு, அவர் எல்லா துவாரங்களையும் அடைச்சிடுறாரு இந்த யோகி. அப்போ இவங்கெல்லாம் வந்து நம்மள மாதிரி கிடையாது. இந்த மாதிரி யோகம் பயிற்சி பண்றவங்கெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு, தூக்கம் இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது அவங்களுக்கு. அவங்க சாப்பிடாம கூட எத்தனை நாள் வேணா இருப்பாங்க, அது மாதிரி தூங்காம இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். யோகத்தை பயிற்சி பண்றவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். ஆனா இதனாலெல்லாம் அவங்க வந்து பார்க்கறதுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியுமே தவிர பக்தி இல்லாத வழிமுறைகள் எதுவுமே நமக்கு உதவாது. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ 2:59 பிரபுபாதர் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் இங்கே சொல்லியிருக்கார். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படின்னு சொல்லி. ஒரு நிமிஷம்.
ஸோ நாளைக்கு வந்து ஸ்ரீதா மாயாப்பூருக்கு நம்மளுடைய உள்துறை அமைச்சரா அமித்ஷா அவங்க வர்றாங்க. அதனால இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப தீவிரமாக பண்ணப்பட்டுட்டு இருக்கு. நிறைய ஹெலிபேட் எல்லாம் வந்து போயிட்டே இருக்கு. அதில் எங்களுக்கு ஒரு சேவை பகவானுக்கு அங்கே அழகாக கோலம் போடுற சேவையை கொடுத்துருக்காங்க. அது நாங்கள் பாதுகாப்பு படையினரோட சேர்ந்து கோலம் போட போகிறோம்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஸோ அது சம்மந்தமான இதுதான் வந்துட்டு இருக்கு. அதனால விஷயாவினி வர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு புலன்கள் இருக்கிற வரைக்கும் புலனின்பத்துக்கான ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும். உடல் இருக்கிற வரைக்கும் என்ன ஆசை இருக்கும்? புலனின்பத்துக்கான ஆசை இருக்கும். நம்ம ஒரு குரங்கு பார்த்துருப்போம்ல, 3 குரங்கு, கண்ணு மூடி இருக்கும், வாய் மூடி இருக்கும், காது மூடி இருக்கும். அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியுமா? பிராக்டிக்கலா அது கிடையாது. ஆனா இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? விஷயாவினி வர்த்தந்தே நிராகாரசி தேகின. நீ அதை என்ன பண்ண முடியாது? நிராகாரம் பண்ண முடியாது. அது இருந்துதான் இருக்கும். ஆனா அதை நீ மாத்தலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, உயர்ந்த சுவை அதுக்கு கொடுக்கலாம். கண்ணால வந்து பாக்குறத ஏதேதோ காட்சிகளை பார்க்கறதுக்கு பதிலா நம்ம பகவானுடைய திவ்யமான அந்த பலவிதமான ரூபங்கள்ல பகவான் இருக்கார். அந்த ரூபங்களை நம்ம பார்க்கலாம், பக்தர்களை பார்க்கலாம், பகவத்கீதை பாகவதத்தை படிக்கலாம். கண்ணுக்கு எத்தனையோ வேலை இருக்கு இல்லையா? காதால பகவானுடைய இந்த கீர்த்தனங்களை கேட்கலாம், பாகவதம் கேட்கலாம், பகவத்கீதை கேட்கலாம். இதெல்லாம் இருக்கு நமக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு புலனுக்கும் உயர்ந்த சுவை கொடுக்கும் போது தாழ்ந்த சுவை தானாவே ஓடி போயிடும். ஸோ நாக்கு இருக்கிறதுலே கட்டுப்படுத்த முடியாத ஒரு புலன் என்னன்னா நாக்கு. அந்த நாக்குக்கு உயர்ந்த சுவை எப்படி கொடுக்கணும்? பிரசாதம் 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 சாப்பிடணும். நாம பிரசாதம் கொடுக்கணும். நல்லதே நாம ஜபம். நல்லதுன்னா எது நல்லது? எனக்கு சினிமா பத்தி பேசினா ரொம்ப நல்லாதான் இருக்கும் இல்லையா? நல்லது வார்த்தைக்கு எனக்கு டெஃபினேஷனே கிடையாது. எது நல்லது பர்டிகுலரா சொல்லணும். நாம ஜபம், கீர்த்தனம் பகவத்கீதை பாகவதத்தை பாராயணம் பண்றது, பொருளுரைகள் பாராயணம். சோ இதெல்லாம் தான் நாக்குக்கு உண்டான சேவைகள். சேவைகள். இந்த மாதிரி நாக்கை கட்டுப்படுத்திட்டோம்னா மற்ற புலன்கள் எல்லாம் என்ன ஆகும்? தானாவே கட்டுப்பட்டுரும். உபதேசாமிர்தம் அப்படின்னு ஒரு குட்டி புக் இருக்கு, ரூப கோஸ்வாமியோட புஸ்தகம். அதுல முதல் ஸ்லோகம் எழுதியிருக்காரு. வாச்சோ வேகம் மனச குரோத வேகம் ஜிஹ்வா வேகம் உதரோபஸ்த வேகம் ஏதான் வேகான் யோ விஷஹேத தீரஹ சர்வாம் பிருத்திவீம் சிஷ்யாம் சர்வாம் சசிஷ்யாம் அப்படின்னு வரும். ஸோ லாஸ்ட் லைன் மறந்து போயிட்டேன். சர்வாம் பிருத்திவீம் சசிஷ்யாத் அப்படின்னு வரும். ஸோ வாச்சோ வேகம், பேசக்கூடிய அந்த தன்மையை கட்டுப்படுத்துறது. சர்வாம் அபிமாம் பிருத்வீம் சசிஷ்யாத். தேங்க்யூ மாதாஜி. சர்வாம் அபிமாம் பிருத்திவீம் சசிஷ்யாத். தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த மாதிரி அதுல அந்த பொருளில் பிரபுபா சொல்றார், நாக்கு, வயிறு, பால் உறுப்புகள் 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கு. நம்ம உடல்ல பார்த்தோம் அப்படின்னா நாக்கு, வயிறு, பால் உறுப்புகள் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு. நாக்கை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வயிறு தானா கட்டுப்படும். தேவையில்லாத உணவை சாப்பிடணுங்கிற ஆசையே நமக்கு வராது. அப்போ வயிறு கட்டுப்படும் போது புலன் உறுப்புகளும் கட்டுப்படும். புலன்பதற்கான ஆசை நமக்கு வராது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ சயின்டிஃபிக்கா நமக்கு வந்து சாஸ்திரங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எதி பிரயாசியன் நிருப பாரமேஷ்டியம் வைகாயசானாம் உதயத் விஹாரம் அஷ்டாதிபத்தியம் குணசன்னிவாயே சகைவ கச்சேன் மனசேந்திரியைச்ச. அதனால் அரசனே, மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்திற்கு செல்வது அல்லது வைகாயஸ்தர்கள் என்பவர்களுடன் விண்வெளியில் பிரயாணம் செய்வது போன்ற அஷ்டசித்திகளை அடைவது அல்லது லட்சக்கணக்கில் உள்ள கிரகங்களில் ஏதேனும் ஒன்றில் ஒருவித சூழ்நிலையை விரும்புவது போன்ற முன்னேற்றமான ஜட இன்பங்களுக்குரிய ஆசையை யோகி வைத்திருப்பானாயின் பௌதிகமான மனதையும் புலன்களையும் அவன் தன்னுடன் எடுத்துச் செல்ல வேண்டி இருக்கும். இந்த யோகி டூர் அடிக்கிற யோகி, இவர் டைரக்டா வந்து பகவான் அடைய நினைக்கல. இவர் வந்து எல்லா உலகத்தையும் போய் சுத்தி பார்த்துட்டு எல்லாரோடையும் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய லோகத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி இவர்
நினைக்கிறார். மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? மீனா எம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். உயர்ந்த கிரக அமைப்புகளில் தாழ்ந்த கிரக அமைப்புகளில் உள்ளதை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான புலன் இன்ப வசதிகள் உள்ளன. மிக உயர்ந்த கிரக அமைப்புகள் பிரம்மலோகம் மற்றும் துருவலோகம், துருவ நட்சத்திரம் போன்ற கிரகங்களை கொண்டுள்ளன. அவை அனைத்தும் லோகத்திற்கும் அப்பால் உள்ளன. அக்கிரகங்களில் வசிப்பவர்களுக்கு அஷ்ட சித்திகளும் அற்புத சக்தியும் அளிக்கப்பட்டுள்ளது. அவை அனிமா சித்தி, ஓர் அணுவை போல் சிறியதாக மாறக்கூடிய சக்தி. லகிமா சக்தி, மென்மையான ஓர் இறகை விட லேசாக மாறுதல். பிராப்தி சித்தி, எது எங்கிருந்தாலும் அதை பெறும் சக்தி. மகிமா சித்தி, மிக கனமானதை விட கனமாக மாறுவது. ஈசித்வ சித்தி, அற்புதமான ஒன்றை தடையின்றி படைப்பது அல்லது விருப்பம் போல் எதை வேண்டுமானாலும் அழிக்கும் சக்தி. வசித்வ சித்தி, எல்லா ஜட வஸ்துக்களையும் கட்டுப்படுத்தும் சக்தி. பிராகாமிய சித்தி, எந்த ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றிருத்தல். காமா வசாயிதா சித்தி, மனம் போனவாறு ஆசைப்பட்ட வடிவத்தையோ அல்லது உருவத்தையோ மேற்கொள்ளக்கூடிய சக்தி. மேற்கண்ட அஷ்ட சித்திகளை அடைய அற்புதமான யோக பூரணத்துவ முறைகளை அவர்கள் கற்கவோ பயிலவோ தேவையில்லை. அந்த உயர் கிரகங்களில் வசிப்பவர்களுக்கு இத்தகுதிகள் அனைத்தும் இயற்கையின் வெகுமதிகளை போல் சர்வ சாதாரணமானவை ஆகும். விண்வெளியில் பிரயாணம் செல்வதற்கு எந்தவிதமான இயந்திர உதவி வேறெந்த ஆனாலும் விரும்பியவாறு பிரயாணம் செய்ய அவர்களால் முடியும். மண்ணுலக வாசிகளால் ஆகாய விமானங்களின் உதவி இல்லாமல் மிக அருகாமையில் உள்ள கிரகத்துக்கு கூட பிரயாணம் செல்ல முடியாது. ஆனால் பெரும் சாமர்த்தியம் உடையவர்களால் அத்தகைய உயர் கிரக வாசிகளால் அனைத்தையும் மிகச் சுலபமாக செய்துவிட முடியும். அத்தகைய கிரக அமைப்புகளில் உண்மையில் என்ன இருக்கிறது என்பதை அனுபவத்தை அறிய பௌதிகவாதி விரும்புவதால் அனைத்தையும் நேரடியாக காண அவன் விரும்புகிறான். உலக அனுபவத்தை பெறும் ஆவல் உள்ளவர்கள் உலகம் முழுவதிலும் பிரயாணம் செய்வதை போலவே புத்தியில் தாழ்ந்த ஆன்மீகியும் அக்கிரமங்களை பற்றிய பல அற்புத தகவல்களை அக்கிரமம் கிடையாது, அக்கிரகங்களை பற்றிய அக்கிரகங்கள் ஓகே மாதாஜி. அக்கிரகங்களை பற்றிய பல அற்புத தகவல்களை பற்றி கேள்விப்பட்டு அவற்றை குறித்து சிறிது அனுபவத்தை பெற ஆசைப்படுகிறான். தற்பொழுதுள்ள பௌதிகமான மனதுடன் புலன்களுடனும் அங்கு சென்று தனது ஆசையை சுலபமாக நிறைவேற்றி கொள்ள ஒரு யோகியால் முடியும். ஜட உலகை அடக்கியாள வேண்டும் என்பதே பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள மனதின் முக்கிய விருப்பமாகும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா சித்திகளும் உலகை அடக்கி ஆள்வதற்குரிய அம்சங்கள் ஆகும். பொய்யானதும் நிலையற்றதும் ஆகிய ஒரு பொருளின் மீது ஆதிக்கம் செலுத்துவதில் பகவத் பக்தர்கள் அதிக ஆசை கொண்டவர்கள் அல்ல. மாறாக பக்தன் ஒருவன் பரம அதிகாரியாக பகவானால் ஆளப்பட விரும்புகிறான். பரம ஆளுநராகிய பகவானுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற ஆசை உன்னதமானதாகும். எனவே ஆன்மீக ராஜ்யத்தில் நுழைய அனுமதி பெறுவதற்கு இத்தகைய மன தூய்மையை ஒருவன் பெற வேண்டும். பௌதீக மனதால் ஒருவன் பிரபஞ்சத்தில் உள்ள மிகச் சிறந்த கிரகத்தை அடைய முடியும். ஆனால் ஒருவரும் பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. புலன் நுகர்வில் ஈடுபடாத புலன்கள் தெய்வீக தூய்மை பெற்றவை என்று அழைக்கப்படுகின்றன. புலன்களை பகவானின் உன்னத அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்தும் பொழுது ஜட பாதிப்புகளால் அவை களங்கப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இந்த அஷ்டமகா சித்திகள்னா 8 விதமான சித்திகள். அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான யோகிக்கு இந்த அஷ்ட சித்திகளும் கிடைக்கும். அப்போ அந்த அஷ்ட சித்திகள் அடையிறதுக்கு அவர் என்ன பண்ணணும்? அந்த அஷ்டாங்க யோகத்தை அவர் அவ்வளோ தீவிரமா பயிற்சி பண்ணணும். என்னென்ன சித்தியில என்னென்ன கிடைக்கும்? அனிமா சித்தினா என்ன? ஒரு அணுவை போல சிறியதாக மாறக்கூடிய சக்தி. கண்ணுக்கே தெரியாத மாதிரி திடீர்னு ஜி பூம்பா டாக்னு மறைஞ்சிடலாம். அந்த சித்தி இப்போ உங்க கையிலையும் இருக்கு. இந்த அனிமா சித்தி என் கையிலையும் இருக்கு. பாத்தீங்களா? நான் மறைஞ்சிட்டுமா இப்போ? வீடியோ ஆஃப் பண்ணிட்டா சொல்றீங்க அதானே மாதாஜி? ஆமா, அதோ எனக்கு அனிமா சித்தி கிடைத்து விட்டது. அந்த மாதிரி இப்ப வீடியோ யாரெல்லாம் ஆஃப் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாம் என்ன சித்தியில இருக்கீங்க? அனிமா சித்தி.
ஆழமா சித்தில இருந்தோம் மாதாஜி. ஏன் மாதாஜி இப்படி? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா லஹிபா சித்தி. அப்போ என்ன ஆகுறதுன்னா ரொம்ப மெல்லிசாயிடுறது, காத்துல அப்படியே பஞ்சு மாதிரி பறக்கலாம், காத்துலயே நம்ம வந்து பறக்கக்கூடிய அந்த தன்மை வந்துடும், வெயிட் உடனே குறைஞ்சிரும். வெயிட் லாஸுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், வெயிட் லாஸ் வந்து ஈஸி ஆயிடும் அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணோம்னா. அடுத்து என்ன பிராப்தி. அப்போ பிராப்தி சித்தினா என்ன, எங்க இருந்தாலும் எதை வேணா நம்மளால வந்து கொண்டு வர முடியும். ஈஷித்வா, அப்போ நாமளே எல்லாத்தையும் படைக்கலாம், நம்ம நினைச்சாலே எல்லாத்தையும் படைக்கலாம். விஸ்வாமித்திரர் இப்படிதானே ஒரு சொர்க்கலோகத்தையே படைச்சார் இல்லையா, அந்த மாதிரி படைக்கலாம். அதுக்கப்புறம் எதை வேணா அழிக்கலாம். வசித்வா, அப்புறம் வசியம்னு சொல்றாங்க இல்லையா, எல்லாத்தையும் நம்ம வந்து வசியம் பண்ணி வச்சுக்கலாம். பிரகாமியா, எந்த ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி. காமவசாயிதா, இது என்னது, எந்த உருவத்தை வேணா எடுக்கலாம், திடீர்னு நம்ம வந்து எந்த உருவத்துல வேணா நம்ம வந்து மாறலாம். அப்போ அந்த கிரகங்களுக்கு போயிட்டா இதெல்லாம் தானாவே கிடைச்சிரும். எப்படி நமக்கு சொர்க்கலோகத்துக்கு போனா நம்ம போய் வேலை பண்ணி சம்பாதிக்க வேண்டாமோ, அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கு போய் சேர்ந்துட்டா போதும், அங்கே இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் ஆல்ரெடி இருக்கு, அது நமக்கு தானாவே கிடைச்சிடும். ஒரு கதை ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, சின்ன கதை. ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்துல இருந்தாராம். அந்த கிராமத்துல இருந்த அந்த பையனுக்கு ரொம்ப ஆசை. என்ன ஆசை, நம்ம வந்து இந்த கிராமத்துக்காரங்க மாதிரிலாம் சும்மா அப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து பெருசா ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் பின்னாடி போனானாம். அவரும் வந்து அவனுக்கு நிறைய சொல்லி கொடுத்து, அப்போ அவனுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 20 வருஷம் மேல ஆயிடுச்சு, அவர்கிட்ட இருந்து அவன் பாடம்லாம் படிச்சு அவனுக்கு என்ன சக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னா, தண்ணி மேல நடக்கிற சக்தி கிடைச்சிருச்சு. அப்படியே அவன் வந்து என்ன பண்ணுவான், தண்ணி மேலே டக் 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 நடந்து போவான், ரோட்ல நடந்து போறமா நடந்து போவான். அப்போ நினைச்சான், இப்ப நான் கிராமத்துக்கு போய் என்ன பண்ண போறேன், எல்லாரையும் அசத்த போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, கிராமத்துக்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டான். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், அப்பா எத்தனை வருஷம் முன்னாடி வெளியில போன நீ, பெருசா இப்ப என்னமோ கத்துட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ என்ன கத்துட்டு வந்திருக்க, எங்க எல்லாருக்கும் செஞ்சு காட்டு அப்படின்னு ஒண்ணு. அதை வந்து ஒரு நதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம், அதனால சொன்னா, இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன், எல்லாரும் பாருங்க ஜோரா கைத்தட்டுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணான், அப்படி தண்ணி மேல நடந்து போனான். எல்லாரும் ஆன்னு பாக்குறாங்க, அதிசயமா இருக்கு, என்னடா இது தண்ணி மேல நடந்து போறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க ஒருத்தர் இருந்த அந்த கிராமத்துக்காரர் தான், அவர் சொன்னார், இது என்னடா பிரமாதம், 2 பைசா வித்தையை கத்துட்டு வந்திருக்கியே அப்படின்னு. இது 2 பைசா வித்தையா, என்ன இப்படி சொல்ற, 2 பைசா வித்தை அப்படின்னு. உடனே பக்கத்துல ஒரு படகுக்காரர் இருந்தார், படகுக்காரரை கூப்பிட்டார். படகுக்காரர் வந்து, இந்தாயா 2 பைசா, என்னை கொண்டு போய் அக்கறையில விடு அப்படின்னா என்ன பண்ண, டக் 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 படகு தொட்டு போட்டு அக்கறையில கொண்டு போய் விட்டான். முடிஞ்சு போச்சு. நீ என்ன கிராஸ் பண்ண, நானும் தான் கிராஸ் பண்ணிட்டேன். இந்த வித்தைக்கு எதுக்கு நீ 20 வருஷம் செலவு பண்ண, ஒரு படகுல உட்காந்தா என்ன பண்ணலாம், போயிடலாம். அந்த மாதிரி இந்த சித்திகள் இப்ப நீங்க அமேசான்ல ஆர்டர் பண்ணுங்க, எங்கிருந்து வேண்டாலும் உங்களுக்கு பொருள்கள் கிடைக்கும். உங்களுக்கு காஷ்மீர் ஆப்பிள் வேணுமா, இல்லைன்னா அமெரிக்காவில் இருக்கிற செரி வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு, அமேசான்ல ஆர்டர் பண்ணுங்க, கிடைக்கும். கிடைக்குதுமா இல்லையா, பிராப்தி சித்தி உங்களுக்கு இருக்கு. அது மாதிரி நம்ம இப்ப எங்க இருந்து வேணா எதை வேணா பாக்குறோம். இந்த சித்திகள் எல்லாம் இப்ப நம்ம வானத்துல பறக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா ஃபிளைட்ல உட்காந்தா ட்ரெயின் பறந்துடலாம். இது எது கிடையாது, பக்தி கிடையாது. என்ன புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பக்தி கிடையாது, இதெல்லாம் சித்திகள். இத பார்த்து மக்கள் என்ன பண்றாங்க, அவரே கடவுளாக்கிறாங்க. அவர் போனா இப்படி எடுக்கிறார், அப்படி வருது, இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த நபரையே கடவுளாக்கிறாங்க. ஏன்னா இந்த பாகவதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, இதுல எதுவுமே பக்தி கிடையாது. எப்படி ஒரு டாக்டர் வந்து நம்ம வயிற்ற கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப தச்சு நம்மளை அனுப்பி விடுறாரோ, அது பெரிய பக்தியா, அது படிச்சிருக்காரு செய்யறாரு, அதனால நீ அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணா இது கிடைக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி சித்திகள் எல்லாம் என்ன கிடையாது, பக்தி கிடையாது. அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்றதுல இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். என்ன டிஸ்ட்ராக்ஷன், சித்திகள் கிடைக்கும் போது அந்த சித்தியில மயங்கி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடிமையாயிடுவாங்க, அதுக்கு அடிமையாகி பக்தியை விட்டுருவாங்க. பகவான் தான் இதை கொடுக்குறார், இந்த சித்திகள் எல்லாம் யார் கொடுக்குறார், பகவான் தான் கொடுக்குறார். அதனால பகவானுக்கு ஒரு பேர் என்ன, யோகேஸ்வரன் பேரு. எல்லா யோக சக்திகளுக்கும் தலைவனா இருக்கக்கூடியவர் பகவான் தான், அவர் தான் யோகேஸ்வரா. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் துருவா நீதிர் மதிர் மம
அப்படின்னு பகவத்கீதையில 700வது ஸ்லோகம் சஞ்சயன் சொல்றார். அதனால பகவான் வந்து யோகேஸ்வரன், எல்லா யோக சித்திகளுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர். இப்ப பிரபுபாத் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பகவானே லோகத்தை அடையணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாதவங்க இந்த மாதிரி உயர் கிரகங்களுக்கெல்லாம் போய் டூர் அடிச்சுட்டு மெதுவா பொறுமையா அங்கெல்லாம் தங்கி இருந்து இந்த சித்திகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பக்தி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்பவே நம்ம பார்க்கலாம், மாயப்பூர், பிருந்தாவன், துவாரகா இந்த மாதிரி யாத்திராக்கு வர்றதை விட மக்கள் எங்க ரொம்ப போறாங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு போறது, இல்லை உள்ளூர்லேயே நிறைய இடங்களுக்கு போய் விடுமுறை நாட்களை கொண்டாடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஹாபியா இருக்கு. அந்த மாதிரி போறாங்க. பக்தர்கள் தான் இங்கே தேடி வருவாங்க, மற்றவங்க யாரும் வர முடியாது இங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஏன்னா உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த யோகிகள்லாம் கொஞ்சம் மேலே போய் ஆனால் பார்க்கறதுக்கு இது ஆன்மீகம் நினைச்சு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. இதெல்லாம் ஆன்மீகம் நினைச்சு நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஸோ பிரபா வந்து கிளியரா சொல்றார், ஒருவன் பிரபஞ்சத்தின் மிகச்சிறந்த கிரகத்தை அடைய முடியும், ஆனால் ஒருவரும் பகவான் ராஜ்யத்திற்கு நுழைய முடியாது. பக்தி இருந்தா மட்டும்தான் பகவானுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். நெக்ஸ்ட் ஸ்லோகம் போலாம். யோகேஸ்வரானாம் கதிம் ஆகுரந்தர் பகிஸ்திரிலோக்யா பவனாந்தராத்மனாம் ந கர்மபிஸ்தாம் கதிம் ஆப்னுவந்தி வித்யா தபோ யோக சமாதி பாஜாம். ஆன்மீகிகள் ஆன்மீக உடலில் அக்கறை கொண்டுள்ளனர். அதனால் அவர்களுடைய பக்தி தொண்டு, தவங்கள், யோக சித்தி மற்றும் உன்னத அறிவு ஆகியவற்றின் வலிமையால் ஜட உலகங்களின் உள்ளும் புறமும் நிபந்தனையற்ற முறையில் அவர்களால் இயங்க முடியும். கருமிகளால் அல்லது ஆழ்ந்த பௌதிகவாதிகளால் அவ்வாறு ஒழுவதும் இயங்க முடியாது. ஸோ பக்தர்களை பத்தி சொல்லக்கூடிய உயர்ந்த விஷயம். பக்தர்கள் வந்து அவங்களுக்கு எல்லா சித்திகளும் இருக்கு. ஒரு தடவை பிரபுபாதர் வந்து ஒருத்தர் கேட்டார், சுவாமிஜி நீங்க ஏதாவது இந்த மாதிரி சித்தி வேலை ஏதாவது பண்ணி காட்டுங்களேன் அப்படின்னு சொன்னார். உடனே பிரபுபாதர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவருடைய சிஷ்யர்களை கூப்பிட்டார், எல்லாரும் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே பக்தர்கள்லாம் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடி ஆடினாங்க. இதுதான் என்னுடைய யோக சித்தின்னு சொன்னார். வெள்ளக்காரனை என்ன பண்ண வச்சிருக்கேன், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல வச்சிருக்கேன் பார், இதுதான் யோக சித்தி அப்படின்னு சொன்னார். இதுதான் உண்மையானது. உண்மையா எல்லாரையும் பக்தர்கள் ஆக்குறார் பிரபுபாதர். யோக சித்தினா வேற ஏதோ கிடையாது. ஒரு மனுஷனை வந்து மாற்ற முடியுமா? என்ன வேணா பண்ணிடலாம். மனுஷனோட மனசை மாற்ற முடியுமா? பக்தியை கொடுக்க முடியுமா? பக்தி வருமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்மளே பார்க்குறோம்ல, நமக்கே வந்து எவ்வளோ விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றதுல, பாகவதம் பகவத்கீதை கேட்கறதுல, பகவானுக்கு சேவை செய்யறதுல எத்தனை விதமான மனப்பிரச்சனைகள் நமக்கு வருது. அதனால ஒருத்தரை பக்தரா மாத்துறது தான் மிக உயர்ந்த விஷயம். ஓகே, பொருளுரை படிக்கலாம் நம்ம. அலமேலு மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே படிக்கிறேன். கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இயந்திர வாகனங்களால் மற்ற கிரகங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற பௌதிக விஞ்ஞானிகளின் தீவிர முயற்சி பயனற்றதாகும். புண்ணிய கர்மங்களால் ஒருவன் ஸ்வர்கலோகங்களை அடையலாம். ஆனால் அத்தகைய பௌதிக செயல்களால் சொர்க்கலோகம் அல்லது ஜனலோகத்துக்கு அப்பால் செல்வதை அவன் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. ஸ்தூல ஜட உடலோடு எந்த தொடர்பும் வைத்து கொள்ளாத ஆன்மீகளால் ஜட உலகங்களுக்கு உள்ளும் புறமும் எங்கு வேண்டுமானாலும் நடமாட முடியும். ஜட உலகங்களில் உள்ள மகலோகம், ஜனஸ்லோகம், தபஸ்லோகம் மற்றும் சத்தியலோகம் ஆகிய கிரக அமைப்புகளில் அவர்கள் சஞ்சரிக்கின்றனர். மேலும் ஜட உலகங்களுக்கு அப்பால் வைகுண்ட லோகங்களிலும் விண்வெளி யாத்திரிகளாக அவர்கள் சஞ்சரிக்கின்றனர். நாரத முனிவர் அத்தகைய விண்வெளி சஞ்சாரியர்களுக்கு ஓர் உதாரணமாவார். மேலும் துர்வாச முனிவர் அத்தகைய சித்தர்களில் ஒருவர் ஆவார். பக்தி தொண்டு, தவங்கள், யோக சித்திகள் மற்றும் உன்னத அறிவு ஆகியவற்றின் வலிமையால் அனைவராலும் நாரத முனிவர் அல்லது துர்வாச முனிவரை போல் பிரயாணம் செய்ய முடியும். துர்வாச முனிவர் ஒரு ஆண்டிற்குள்ளேயே ஜடவேலியில் முழுமையாகவும் ஆன்மீக வெளியின் ஒரு பகுதியிலும் பிரயாணம் செய்தார் என்று கூறப்படுகிறது. ஆன்மீகள் வேகத்தில் ஸ்தூல அல்லது சூட்சம் பௌதிகவாதிகளால் என்றுமே அடைய முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அடைய முடியாது. ஓகே, அடைய முடியாது. துர்வாச முனிவர் எப்போ ஒரு வருஷத்துக்குள்ள பயணம் பண்ணாரு? எந்த லீலை? எப்போ?
அம்பரீஷ் அம்பரீஷ் மகாராஜா அவர்கிட்ட அம்பரீஷ் அம்பரீஷ் மகாராஜ் அம்பரீஷ் அம்பரீஷ் சக்கரம் மகாராஜர் அவரை கூட பிரச்சனை இது ஏற்பட்டு பண்ண அப்ப என்ன பண்ணார்? சுதர்ஷன சக்கரம் சுதர்சன சக்கரம் கொடுக்கும்போது எல்லா இடத்துக்கும் ஓடுற போய் எல்லாத்தையும் ஒத்தொத்தட்டியா ஓடுறாரு. ஆமா இவர்கிட்ட அவர்கிட்ட சிவன்ட்ட எல்லாத்தையும் போய் என்ன காப்பாத்து. கடைசியில போய் அம்பரீஷ் மகாராஜர் காலில் தான் இருந்து விழுறார். ஸோ அதனால இந்த லோகங்களுக்கெல்லாம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம்? ஜாலியா வந்து பயணம் பண்ணலாம். வைஸ்வானரம் யாதி விகாய சாகதः சுஷும்னயா பிரம்மபதேன சோஷிஷா விதூதகல்கோ அதஹரேருதஸ்தாத் பிரயாதி சக்கரம் நிருபசைகமாரம். அரசே, அத்தகைய ஒரு யோகி மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்தை சென்றடைவதற்காக பிரகாசமான சுஷும்னா வழியாக பால்வீதியை கடந்து செல்லும் போது முதலில் அவன் வைஸ்வானரம் எனப்படும் அக்னி தேவனின் கிரகத்திற்குள் செல்கிறான். அங்கு எல்லா அழுக்குகளிலிருந்தும் அவன் முற்றிலும் தூய்மை அடைந்த பின் முழுமுதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ ஹரியுடன் சம்பந்தம் கொள்வதற்காக தொடர்ந்து மேல் நோக்கி சிசுமார வட்டத்திற்கு செல்கிறான். பாருங்க, டூர் அடிக்கிறார் பாருங்க. இங்கேருந்து அங்க போய் அங்கேருந்து இங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஊர் சுத்துற யோகி இவர். ஊர் சுத்தி கடைசியில வந்து பகவான் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறார். சுபபாலன் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பிரபஞ்சத்தில் உள்ள துருவ நட்சத்திரமும் அதனுடைய வட்டமும் சேர்ந்து சிசுமார வட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் முழுமுதற் கடவுளின் ஸ்ரோதாகசாயி விஷ்ணு கிரகமாகிய உள்ளூர் வசிப்பிடம் அமைந்திருக்கிறது. அந்த இடத்தை அடைவதற்கு முன் யோகி பிரம்மலோகத்தை அடைவதற்காக பால் வீதியை கடந்து செல்கிறான். செல்லும் வழியில் அக்னி தேவனின் வைஸ்வானர லோகத்தை முதலில் சென்றடைகிறான். ஜட உலக சம்பந்தத்தில் சம்பாதித்த எல்லா பாவங்களையும் யோகி வைஸ்வானர லோகத்தில் முழுமையாக தூய்மைப்படுத்தி கொள்கிறான். வானத்தில் உள்ள பால் வீதி பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமாகிய பிரம்மலோகத்திற்கு செல்லும் வழியில் இருப்பதாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹைவே. என்ன ஹைவே? மேல இருக்கிற கிரகங்களுக்கு போறதுக்கான ஹைவே. அதுல அவர் போறார். ஸோ இந்த மாதிரி அந்த சிசுமார வட்டம் அப்படிங்கிறது துருவலோகத்தை சுற்றி இருக்கிற அந்த கோள்கள் எல்லாம் சேர்ந்து சிசுமார வட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. 5th கேண்டோல இதை பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வந்து இருக்கு. க்ஷீரோதகசாயி விஷ்ணு அப்படின்னு இருக்கணும். ஷான் இருக்கு, ஷீ அப்படின்னு மேல ஒரு இதை போட்டுக்கோங்க. க்ஷீரோதகசாயி விஷ்ணு. ஸோ அப்படி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கலங்கம் இருந்தா கூட அந்த வைஸ்வானர அந்த கிரகத்துக்கு போய் அந்த யோகி தூய்மை அடைஞ்சு அதுக்கு மேல அவர் வந்து பிரம்மலோகத்தை அடையணும்னு ஆசைப்படுறார். தத் விஸ்வநாபிம் து அதிவர்ய விஷ்ணோர் அணியசா விரஜேநாத் மனைகஹ நமஸ்கிருதம் பிரம்மவிதாம் உபைதி கல்பாயுஷோ யத் விபுதாரமந்தே. இந்த சிசுமாரம் முழு பிரபஞ்சம் சுழல்வதற்குரிய அச்சாக இருக்கிறது. இது விஷ்ணுவின் கர்ப்பதகசாயி விஷ்ணுவின் நாபி என்று அழைக்கப்படுகிறது. யோகிகள் மட்டுமே இந்த சிசுமார வட்டத்தை கடந்து சென்று 430 கோடி சூரிய ஆண்டுகள் கொண்ட ஆயுட்காலத்தை அனுபவிக்கும் பிருகுவை போன்ற தூய்மையடைந்த முனிவர்கள் வாழும் கிரகத்தை மகர்லோகம் அடைகின்றனர். உன்னத நிலையில் உள்ள முனிவர்களுக்கு இக்கிரகம் வழிபாட்டிற்கு உரியதாகும். ஸோ மேல இருக்கிற கிரகங்கள் எல்லாமே ஆயுட்காலம் அதிகமா இருக்கக்கூடிய கிரகங்கள். என்ன பண்ணலாம்? எங்கேயாவது போலாமா? நம்ம வேண்டாம் மாதாஜி. நோ மாதாஜி, நேரா கோலம். நம்ம ஒன்லி கோலோக பிருந்தாவனம் மாதாஜி. 430 கோடி ஆண்டுகள் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே, போலாமே. கோடி சூரிய ஆண்டுகள் இருக்கலாம். இங்க 60 வருஷமே வேண்டாங்கிறோம். 480 கோடி வருஷம் எதுக்கு மாதாஜி? மாதாஜி நம்ம போனாலும் உள்ள விட மாட்டாங்க மாதாஜி நம்மள. கவலைப்படாதீங்க, விடுவாங்க. போனாலும் we have to come back one day மாதாஜி. போனாலும் we have to come back one day. So only கோலோகம் போனாதான் நம்ம வர முடியாது. So அதனால அங்க போறது. பிரபுபா என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரம்மாவோட ஆயுள் கூட ஒரு நீர்க்குமிழி மாதிரிதான். நீண்ட ஆயுளோட கம்பேர் பண்ணும்போது பிரம்மாவோட ஆயுள் கூட ஒரு நீர்க்குமிழி மாதிரிதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜட உலகத்துல இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த ஜட உலகம் அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு மூச்சு காற்றுதான். அப்படி ஒரு தடவை காரணதோசாய விஷ்ணு ஒரு மூச்சை விடுறார், எல்லா பிரபஞ்சங்களும் வெளியில வருது. மூச்சை இழுக்கிறார், எல்லா பிரபஞ்சங்களும் உள்ள போகுது. ஸோ இன்னைக்கு பகவத்கீதை கிளாஸ்ல கூட நான் அந்த உபன்யாசமா தான் கொடுத்துருக்கேன். சாயந்தரம் லிங்க்ல எல்லாரும் தயவு செய்து பாருங்க, மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். அதோ அனந்தஸ்ய முகானலேன தந்தஹ்யமானாம் ச நிரீக்ஷ்ய விஸ்வம் நிர்யாதி சித்தேஸ்வர யுஷ்டஜிஷ்ண்யம் யத்வை பரார்த்தியம் தத் பாரமேஷ்டியம்.
ஸோ போன ஸ்லோகத்துல சொல்ல மறந்தது என்ன அப்படின்னாக்க, அந்த எங்க நம்மளுடைய அந்த துருவ நட்சத்திரம், அந்த துருவலோகத்துல தான் பகவானுடைய இடம். அது துருவலோகம்ங்கிறது பகவானுடைய லோக்கல் வைகுண்டம். இங்க ஒரு ரெசிடென்ஸ் வச்சிருக்கார் பகவான். இந்த ஜட உலகத்துக்குள்ளேயே அவருக்குன்னு ஒரு ரெசிடென்ஸ் வச்சிருக்கார். அது வந்து லோக்கல் வைகுண்டம். ஸோ அங்க போய் பியூரிஃபை ஆகணும். நேரம் என்ன பண்ண முடியாது, நம்மளால கோலோகம்லாம் போக முடியாது. ஸோ அங்கெல்லாம் போய் கொஞ்சம் பியூரிஃபை எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் வந்து போவாங்க அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஓகே, இந்த மொழிபெயர்ப்பு படிப்போம். முழு பிரபஞ்சத்தின் இறுதியான பிரளய காலத்தில் பிரம்மாவின் ஆயுட்கால முடிவில் அனந்தனின் வாயிலிருந்து பிரபஞ்சத்தின் அடியில் ஒரு தீச்சுடர் தோன்றுகிறது. பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாவதைக் கண்டு சிறந்த தூய்மை பெற்ற ஆத்மாக்களால் உபயோகிக்கப்படும் ஆகாய விமானங்களின் மூலம் யோகி சத்தியலோகத்துக்கு புறப்படுகிறான். சத்தியலோகத்தில் உள்ள ஆயுட்காலம் ஆண்டுகள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. எத்தனை ஆண்டுகள்? யாராவது படிங்கப்பா. 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. 1,54,800 கோடிகள். 1,54,800 கோடியா? ஓகே, ஆண்டுகள் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, பிரம்மாவோட ஆயுள் முடியும் போது கீழே அனந்தனுடைய அந்த வாயிலேந்து அப்படி அந்த ஜுவாலை நெருப்பு விட்டு வருது, பெரிய ஜுவாலை வருது. ஸோ அந்த சூடு தாங்க முடியாம இந்த மகரலோகம் ஜனலோகத்துல இருக்கிறவங்கெல்லாம் எங்க கிளம்புறாங்க, சத்தியலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ளைட்ல ஏறி எல்லாரும் சத்தியலோகத்துக்கு போறாங்க, பிரம்மலோகத்துக்கு போறாங்க. ஏன்னா இந்த 3 கிரகங்களும் அப்படியே தகிக்குது. பூர் புவஸ்வ 3 கிரகங்களும் என்னாக போகுது, எரிய போகுது. அப்போ அப்படி எரியிற காலத்துல பிரளய காலத்துல இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு பக்கம் தீ, ஒரு பக்கம் தண்ணி, எல்லாமே வரும் பிரளய காலத்துல. துவைவ பிரார்த்தியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துவைவ பிரார்த்தியம் அப்படிங்கிறது இத்தனை ஆண்டுகள், சூரிய ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி இங்க நமக்கு பிரபுபாதர் வந்து கொடுத்திருக்கார். ஒரு ஒரு பகுதி பிரார்த்தியம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு பிரம்மாவுடைய ஒரு பகுதி நாள் அப்படி வரும். ஓகே, பொருளுரை நெக்ஸ்ட் யார் படிக்க? பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே பிரணாம். கிருஷ்ணா. பொருளுரை வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். மகர்லோக வாசிகளான தூய்மையடைந்த ஜீவராசிகள் அல்லது தேவர்களின் ஆயுள் 430 கோடி சூரிய ஆண்டுகள் என்று கணக்கிடப்படுகிறது என்றும், பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமான சத்தியலோகத்துக்கு செல்லக்கூடிய ஆகாய விமானங்கள் அவர்களிடம் உள்ளன என்றும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது நம்மிடமிருந்து மிக மிக தூரத்தில் உள்ள மற்ற கிரகங்களை பற்றிய பல துப்புகளை ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு அளிக்கிறது. மனோவேகம் கொண்ட விமானங்களாலும் விண்வெளி விமானங்களாலும் கூட அவற்றை அடைய முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தின் கூற்றுக்கள் சிறந்த ஆச்சரியத்தாளாகிய ஸ்ரீதர சுவாமி ராமானுஜாச்சாரிய ஆச்சாரியராகிய அங்க மாத்திக்கிறேங்க மாதாஜி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சிறந்த ஆச்சாரியர்களாகிய ஸ்ரீதர சுவாமி ராமானுஜாச்சாரியார் மற்றும் வல்லபாச்சாரியார் போன்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள, குறிப்பாக பகவான் ஸ்ரீ சைத்தன்யரின் மகாபிரபு ஸ்ரீமத் பாகவதத்தை களங்கமற்ற வேத நூலாக ஏற்றுக்கொண்டுள்ளார். இவ்வாறு இருக்க எல்லா வேத இலக்கியங்களையும் தொகுத்தவரான ஸ்ரீல வியாச தேவரின் புதல்வரும் அவரது அடிச்சுவட்டை பின்பற்றுபவரும் தன்னுணர்வு பெற்று ஆத்மாவுமாகிய ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியால் ஸ்ரீமத் பாகவதம் பேசப்பட்டுள்ளதால் அதன் கூற்றுக்களை புத்தி சுவாதீனம் உள்ள எவராலும் உதாசீனப்படுத்த முடியாது. பகவானின் படைப்பில் ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் நம்முடைய சொந்த கண்களால் காணக்கூடிய பல அற்புதங்கள் உள்ளன. ஆனால் நவீன பௌதிக விஞ்ஞானத்தின் சாதனங்களை கொண்டு நம்மால் அவற்றை அடைய முடியவில்லை. எனவே விஞ்ஞான கண்ணோட்டத்தின் எல்லைக்கு அப்பால் உள்ள பொருட்களை அறிவதற்கு குறையுடைய பௌதிக விஞ்ஞானத்தை நாம் நம்பியிருக்க கூடாது. நவீன விஞ்ஞானத்தின் கூற்றுக்களையோ அல்லது வேத இலக்கியத்தின் கூற்றுக்களையோ சாதாரண மனிதனால் சரியென நிரூபித்து காட்ட முடியாததால் நவீன விஞ்ஞானம் மற்றும் வேத ஞானம் ஆகிய இரண்டையுமே அவன் ஏற்க வேண்டியுள்ளது. இருந்தாலும் வேத முறையை பின்பற்றுதல் அதிக நம்பிக்கைக்கு உரியதாகும். ஏனெனில் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் மிக்க அறிவு படைத்தவர்களாகவும் கட்டுண்ட ஆத்மாக்களுக்குள்ள குறைபாடுகள் இல்லாதவர்களாகவும் முக்தியடைந்த ஆத்மாக்களாகவும் உள்ள ஆச்சாரியர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் பௌதிக விஞ்ஞானிகளோ பல குற்றங்குறைகளுக்கு கட்டுப்பட்டுள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஆவர்.
எனவே சிறந்த ஆசிரியர்களால் ஏக மனதுடன் ஏற்கப்பட்டுள்ளவையான ஸ்ரீமத் பாகவதத்தை போன்ற வேத இலக்கியங்களின் நம்பிக்கை குகந்த மொழிபெயர்ப்பை ஏற்பது பாதுகாப்பானதாகும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஸோ இங்க பிரபுபாதர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்க, இவங்க மொத்தம் 9 கோள்களோ 10 கோள்களோ ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கிடையாது. இந்த ஜனலோகம் மகரலோகம் இவங்க சொர்க்கலோகத்தை கூட இன்னும் கண்டுபிடிக்கல இவங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இவங்களாலலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு மேல இருக்கிற ஜனலோகம் மகரலோகம் தப்போலோகம் சத்தியலோகம்லாம் எப்போ இவங்க கண்டுபிடிக்கிறது? ஸோ அதனால உயர் கிரகங்களை பத்தின இந்த விவரங்கள் எல்லாம் எங்க இருக்கு? ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. இதை நாம அப்படியே ஏத்துக்கணும். இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நாம ஏத்துக்கணும். நம்ம முதல்ல படிச்சோம், பகவானுடைய பாதங்கள் என்ன, பகவானுடைய கணுக்கால்கள் என்ன, தொடை என்ன, இடுப்பு, மார்பு, வயறு, இந்த மாதிரி நம்ம வரிசையா படிச்சோம். ஒவ்வொரு கிரகங்கள் என்னென்ன அப்படிலாம் நம்ம படிச்சோம். அப்போ அதையெல்லாம் நம்ம உண்மையில ஏத்துக்கணுமே தவிர, பௌதிக விஞ்ஞானிகளால எத்தனையோ அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாதெல்லாம் இருக்கு. ஆனா பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, சிறந்த ஆச்சாரியர்கள் இதெல்லாம் ஏத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீதர சுவாமி, ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், அப்புறம் ஏகப்பட்ட ஆச்சாரியர்கள் இருக்காங்க. ஸோ மத்வாச்சாரியாரை பத்தி சொல்லும்போது, அவர் பண்ணாத அஷ்டமகா சித்தி, அவருக்கு இருக்காத அஷ்டமகா சித்திகளே கிடையாது. சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவர் என்ன பண்றாரு, புளியங்கொட்டையெல்லாம் தங்கமா மாத்திடுறாரு. கடன் இருக்கு அவங்க அப்பாவுக்கு. கடன்காரங்க கேட்கும்போது புளியங்கொட்டையெல்லாம் தங்கமா மாத்தி அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாரு, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு குச்சி, அது மேல நின்று அப்படியே சுழன்ற ஆடுறாரு. அப்படியே அவர் அது மாதிரி அவர் எத்தனையோ சித்தியெல்லாம் ஆனா அதெல்லாம் பக்தர்கள் என்ன பண்றது கிடையாது. அதெல்லாம் பெருசுப்படுத்தி அதுக்கு விளம்பரம் பண்றதுலாம் கிடையாது. ஸோ ஒரு சமயத்துல எங்க கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா, இவரோட சன்னதி இருக்கு, திருமழிசை ஆழ்வாரோட சன்னதி இருக்கு. அவர் இன்னும் அங்க இருக்கார். திருமழிசை ஆழ்வார் அந்த இதுல இருக்கார். அவர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சித்து வேலை பண்றவர் வந்தாராம் அங்க. அவர் பழைய சித்து வேலை எல்லாம் பண்ணி காய்ச்சாராம். அப்போ திருமழிசை ஆழ்வார் என்ன பண்ணாராம், சும்மா அப்படி காது இது இப்படி பண்ணா கையில ஏதாவது கொஞ்சம் அழுக்கு வரும் இல்லையா, அதை இப்படி போட்டாராம். அப்படியே முத்து மாணிக்கம் மரகதமா வந்துதான் எல்லாமே. ஸோ ஆழ்வாருக்கு அதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும்? அதெல்லாம் அவங்க என்ன பண்றது கிடையாது. இதெல்லாம் இதை பெருசு பண்ணி இதெல்லாம் பண்றது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க குருமராஜ் பத்திலாம் சொல்லுவாங்க, நிறைய அந்த மாதிரி அவர்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படியே அவர் தூக்கணும் அப்படின்னு திடீர்னு லேஸ் ஆயிடுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் என்ன பண்றது கிடையாது. அவங்க அதெல்லாம் ப்ராபகாண்டா பண்ணி நான் பெரிய ஆள் அப்படின்னு அவங்க காட்டுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஞ்ஞானிகளை நம்புறதை விட நம்ம பாகவதத்தை அப்படியே பிரமாணம் நம்ம அப்படியே ஏத்துக்கணும். ஏன்னா எந்த விதமான குறைகளும் இல்லாத ஆச்சாரியர்கள்லாம் அதை ஏத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பிரபுபாத் நமக்கு சொல்ற. ந யத்ர சோகோ ந ஜரா ந மிருத்யூர் நார்தீர் ந சோத்வேக ருதே குதச்சித் யச்சித்ததோ அத கிருபயா நிதம்பிதாம் துரந்த துக்க பிரபவானுதர்ஷனாத். ஸோ அங்க என்னென்ன கிடையாது? சத்தியலோகம் எனப்படும் அக்கிரகத்தில் துக்கமோ மூப்போ அல்லது மரணமோ இல்லை. சோக ந ஜரா ந மிருத்யூ இதெல்லாம் கிடையாது. அங்க எவ்வகையான துன்பமும் அங்கு இல்லாத காரணத்தினால் அங்கு கவலைகளும் இல்லை. மாறாக சில சமயங்களில் உணர்வின் காரணத்தால் பக்தி தொண்டு முறையை அறியாதவர்கள் மீதும் கடக்க முடியாத ஜடவுலக துன்பங்களுக்கு உட்பட்டவர்கள் மீதும் ஒரு இரக்க உணர்வு அங்கு காணப்படுகிறது. அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. பிரம்மலோகத்துல இருக்கிறவங்களுக்கு பசி தாகம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி அங்க பிறப்பு இறப்பு இந்த நோய் இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா எதுக்காக அவங்க வருத்தப்படுறாங்களாம்? கொஞ்சம் மனசுல அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கா? எதுக்காக கஷ்டம் இருக்கான்? பிரம்மலோகத்துல இருந்து கீழே பாக்குறாங்க அவங்க. நம்மலாம் எப்படி தெரியும் இல்லையா? நம்ம கொஞ்சம் மேல ஃப்ளைட்ல போயிட்டு கீழே பார்த்தாலே பெரிய பெரிய மாடி கட்டடங்கள்லாம் என்னமோ தீப்பெட்டி மாதிரி தெரியும். கார்லாம் போறதை பார்த்தோன்னா என்னமோ பொம்மை கார் போற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா பிரம்மலோகத்துல இருந்து நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஐய என்னது இந்த மக்கள் பக்தியை ஏத்துக்காம இந்த மாதிரி இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஒரு இரக்கம் அவங்களுக்கு வருமா? அதான் அவங்களுக்கு மன கஷ்டம். வேற ஒன்றும் அவங்களுக்கு கஷ்டமோ துன்பமோ ஒன்றும் கிடையாது. மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஒரு மொழிபெயர்ப்பு பொருளுடன் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். பௌதிக எண்ணம் கொண்டுள்ள மூடர்கள் சீட பரம்பரையில் வரும் அதிகாரபூர்வமான அறிவை பயன்படுத்தி கொள்வதில்லை. வேத அறிவு அதிகாரபூர்வமானதாகும். அதை அனுபவத்தால் அடைய முடியாது. ஆனால் உண்மையான அதிகாரிகளின் விளக்கங்களால் மட்டுமே அதை பெற முடியும். கல்லூரி மாணவர்களுக்காக ஆவதால் மட்டும் வேத
ஊற்றுவனை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது. பகவத்கீதையில் 4.2 தெளிவாக விளக்கப்பட்டுள்ளதை போல் சீடா பரம்பரையின் மூலமாக வேத அறிவை பெற்றுள்ள உண்மையான அதிகாரியை ஒருவன் அணுக வேண்டும். பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ள அறிவு முறை சூரிய தேவனுக்கு விளக்கப்பட்டது என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உறுதிப்படுத்துகிறார். அந்த அறிவு சீட பரம்பரை மூலமாக சூரிய தேவனிடமிருந்து அவரது மகனான மனுவுக்கும், மனுவிடமிருந்து பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனின் முன்னோரான இஷ்வாகு மகாராஜனுக்குமாக கீழிறங்கி வந்துள்ளது. இவ்வாறாக இந்த அறிவு பெரும் முனிவர்களின் வரிசையில் ஒருவருக்கு பின் ஒருவராக விளக்கப்பட்டு வந்துள்ளதாகும். ஆனால் காலப்போக்கில் அதிகாரப்பூர்வமான பரம்பரையை விடுபட்டு போனதால் அறிவின் உன்னதமான தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக அதே அறிவை பகவான் மீண்டும் அர்ஜுனருக்கு விளக்கினார். ஏனெனில் அவர் பகவானின் தூய பக்தராக இருந்ததால் அதை அவர் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியுள்ள மாணவனாக இருந்தார். பகவத்கீதையை அர்ஜுனன் புரிந்து கொண்ட விதமும் விளக்கப்பட்டுள்ளது. பகவத்கீதை 10.12-13. ஆனால் பகவத்கீதையின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்வதில் அர்ஜுனனின் அடிச்சுவடை பின்பற்றாத மூடர்கள் பல பேர் உள்ளனர். அவர்கள் மூடத்தனமாக சொந்த கருத்துக்களை உருவாக்கியுள்ளனர். இதனால் சூத்திரர்களான குற்றமற்ற மக்களை தப்பாக வழிநடத்தி உண்மையை அறியும் பாதையில் ஒரு இடையூறை ஏற்படுத்துவதற்கு மட்டுமே அவர்கள் உதவி செய்துள்ளனர். வேத குற்றங்களை அறிவதற்கு முன் ஒருவன் ஒரு பிராமணனாக வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பட்டதாரி ஆகாமல் ஒருவரும் வக்கீலாக கூடாது என்ற விதி எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு முக்கியமாக இவ்விதியும் உள்ளது. இத்தகையதொரு விதி முன்னேற்ற பாதையில் இடையூறாக இருப்பதில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஞ்ஞானத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு அது தேவையாக இருக்கிறது. தகுதியற்ற பிராமணர்களால் வேத அறிவு தப்பாக அர்த்தம் கற்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு தகுதியுள்ள பிராமணர் என்பவர் உண்மையான ஒரு ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் கண்டிப்பான பயிற்சியை மேற்கொண்டவர் ஆவார். பரமபுருஷனாகிய ஸ்ரீ கிருஷ்ணருடன் நமக்குள்ள அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலும் வேத ஞானம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் பௌதிகவாதிகள் இதை புரிந்து கொள்வதில்லை. மகிழ்ச்சியற்ற இடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய திட்டங்களை தீட்ட அவர்கள் விரும்புகின்றனர். வேத சடங்குகளாலோ அல்லது விண்வெளி விமானங்களாலோ அல்லது பொய்யான இன்பத்தை தேடி மற்ற கிரகங்களுக்கு செல்ல அவர் முயற்சிக்கின்றனர். ஆனால் துன்பம் அனுபவிப்பதற்கென ஒரு இடத்தில் சந்தோஷமாக வாழ எவ்வளவு பௌதிக ஏற்பாடுகளை செய்தாலும் அது தப்பாக வழிநடத்தப்பட்டுள்ள மனிதனுக்கு நன்மை அளிக்காது என்பதை அவர்கள் உண்மையாக அறிய வேண்டும். ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் முழு பிரபஞ்சமும் ஒரு முடிவுக்கு வரத்தான் போகிறது. அப்பொழுது பௌதிக இன்பத்திற்குரிய எல்லா திட்டங்களும் தானாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். எனவே புத்தி உள்ளவன் பகவானின் திருத்தலத்திற்கு திரும்புவதற்கு திட்டத்தை தீட்டுகின்றான். அவன் பிறப்பிறப்பு மூப்புநோய் ஆகிய ஜட வாழ்வின் கடும் வேதனைகள் அனைத்தையும் வென்று விடுகிறான். ஜட வாழ்வின் கவலைகள் இல்லாதிருப்பதால் அவன் உண்மையில் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான். ஆனால் அவன் இரக்க குணம் படைத்தவனாய் இருப்பதால் துன்பத்தின் ஆழ்ந்துள்ள பௌதிகவாதிகளை கண்டு கவலைப்படுகின்றான். இதனால் அவன் பௌதிகவாதிகளின் முன் வந்து பகவானிடம் திரும்பி செல்ல வேண்டியதன் அவசியத்தை அவர்களுக்கு உபதேசிக்கின்றான். உண்மையான ஆச்சாரியர்கள் அனைவருமே மீண்டும் பரமபதத்தை சென்றடையும் உண்மையைத்தான் உபதேசிக்கின்றனர். மேலும் இன்பம் என்பது வெறும் கட்டுக்கதையாக மட்டுமே உள்ள ஓரிடத்தில் இன்பத்திற்காக பொய் திட்டங்களை தீட்ட வேண்டாம் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலே நேஹ மகதா யோகோ நஷ்ட பரந்தப அப்படின்னு சொல்றார். முதல் ஸ்லோகத்துல நான் இதை விவஸ்வானுக்கு சொல்லியிருக்கேன், விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார், மனு இஷ்வாகுக்கு சொன்னார். இப்படி இது பரம்பரையில வந்தது. ஆனா காலப்போக்கில் என்னாச்சு, யோகோ நஷ்டமாயிடுச்சு. யோகோ நஷ்ட அப்படிங்கிற இந்த யோக முறை மறைஞ்சு போன மாதிரி தெரியுது அர்ஜுனா. அதனால இப்ப நான் உனக்கு திரும்ப அந்த யோக சாஸ்திரத்தை நான் உனக்கு இப்ப திரும்ப உபதேசம் பண்றேன். ச ஏவாயம் மயாதேத்யா யோகோ புரோக்தக புராதனக அப்படின்னு சொல்ற. புராதனம்னா மிக பழமையான இந்த விஞ்ஞானத்தை, இந்த பக்தி யோகத்தை நான் உனக்கு இப்ப நான் உபதேசம் பண்றேன் அப்படின்னு பகவத்கீதையில 4வது அத்தியாயம் அந்த முதல்ல அந்த ஆரம்ப ஸ்லோகங்கள்ல எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது 10வது அத்தியாயத்துல இந்த பகவத்கீதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் ஒத்துக்கிறார். எஸ், நீங்க சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறார். பரபிரம்மா பரந்தாமா பவித்ரம் பரமம் பவான் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறார். அப்போ பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வெறுமை உனக்கு படிப்பறிவு இருந்தா மட்டும் போதாது, சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உன்னுடைய படிப்பறிவு போதாது. எப்படி ஒருத்தர் ஒரு வக்கீல் ஆகணும்னா அவர் ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும் இல்லையா, பிஏ பிஎஸ்சி ஏதாவது ஒரு பட்டம் வாங்கியிருக்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அவர் லா படிக்க முடியும். அந்த மாதிரி நீ சாஸ்திரம் படிக்கணும்னா முதல்ல நீ ஒரு பிராமணனுக்கு உண்டான தகுதி உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றார்.
பிராமணன்னா திரும்ப இது என்ன கிடையாது, பிறப்புனால கிடையாது. தகுதிகளை வளர்த்துக்கணும். பிராமணனுக்கு உள்ள தகுதிகளை வளர்த்துக்கிட்டாதான் உனக்கு சாஸ்திரங்கள் புரியும். அப்போ பிராமணனுக்குடைய தகுதியை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா, ஒரு தகுதியான ஆன்மீக குரு கீழே நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். நினைச்சு பாருங்க, காலம்பரை 10 மணி 11 மணி ஆனாலும் குளிக்காம அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே சமைக்கிறது, அப்படியே எழுந்துச்சு அப்படியே வந்து காப்பி போட்டு குடிச்சிட்டு அப்படியே சமைக்கிறது, அப்படியே தெருவில் போய் காய்கறி வாங்குறது எல்லாம் நடக்கும். எப்போ சமயம் இருக்கோ அப்போ குளிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? ஸோ ஆனால் பக்தர்கள் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதிகாலையில எழுந்துக்கிறது, தூய்மையா இருக்கிறது, குளிக்கிறது, பகவானுடைய நாமத்தை சொல்றது, எல்லா விதமான நடவடிக்கைகள்லயும் ஒரு மாற்றம் வரும். அப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு ஆன்மீகருடைய கருணையினால அவருடைய வழிகாட்டலை நம்ம பயிற்சி செய்யும் போது இதெல்லாம் நமக்கு வந்து ஈஸியா வந்து கிடைக்குது. ஸோ ஆன்மீக குருனா யாரு, அவர் எப்படி சொல்லி கொடுப்பார் அப்படிங்கிறத பிரபுபா சொல்றார். நம்ம நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? சிவராத்திரிங்கிற பேர்ல எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை வந்து, லட்சக்கணக்கான மக்களை ஏமாத்துறாங்க. ஏன் சிவன் கோயில்ல போய் ஒழுங்கா அங்க போய் உட்காந்து அவங்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் முழிச்சிருந்து நமச்சிவாய சொன்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் கெட்டு போக மாட்டாங்க, நல்லதான் இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி நடிகர்கள் நடிகைகள் வந்து டான்ஸ் ஆடி என்ன பண்ண போறாங்க? ஸோ நடிகைகள் வரக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா உண்மையான பக்தி யோகத்தை வந்து பயிற்சி பண்ணணும். யார் வேணா பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணலாம், யாருக்கும் தடை கிடையாது. ஆனா மக்களை வந்து ஏமாத்தக்கூடாது. ஸோ புத்திசாலியானவன் இந்த மாதிரி பௌதிக உலகத்துல கூட இருக்கக்கூடிய இன்பங்களுக்கு ஆசைப்படாம பகவானுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி போய் அங்க போய் அவருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் ஒருத்தர் நினைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பிரபுபா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றார். இப்ப இன்னொன்னு ரொம்ப முக்கியமா இந்த பொருளுரையில பிரபுபா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னாக்க, துன்பமயமான ஒரு இடத்துல என்ன பண்ணாலும் உன்னால இன்பத்தை அடைய முடியாது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னாக்க, அடுப்பு கறி பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் என்ன மாதிரி வயசுல இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன வயசுக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுப்பெல்லாம் கூட உண்டு. அதை வெள்ளையாக்க முடியுமா? முடியாது மாதாஜி, முடியாது மாதாஜி. அதுதான் இந்த உலகத்துல சந்தோஷத்தை தேடுறதுங்கிறது. அதான் அந்த அடுப்பு கறியை எப்படியாவது நம்ம வந்து வெள்ளையாக்கலாம்னு நினைக்கிறோம். அதனாலதான் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இதை கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிச்சு இப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் பாக்குறோம். ஆனா சந்தோஷமா இருக்க முடியாது. 2 நாள் முன்னாடி ஒரு 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 நியூஸ் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லாம் என்ன அந்த மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி போதை மருந்து சாப்பிட்றாங்களாம். ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, 4வது 5வது படிக்கிற குழந்தைங்களுக்கு போதை மருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல இருக்கு மாதாஜி. அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா சாக்லேட் எல்லாம் போடுறாங்க அது மாதிரி. அப்ப எப்படி குழந்தைங்க அப்ப போய் பொட்டி கடையில போய் அவங்க மிட்டாய் வாங்கி சாப்பிடுற மாதிரி அதை வாங்கி சாப்பிடுறாங்கன்னா, சாக்லேட்ஸும் வாங்கி தரக்கூடாது பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்களே, எப்பவுமே சொல்லுவேன். அது சரி. ஆனா இப்ப இவ்வளவு சகஜமா கிடைக்கிற மாதிரி, அப்போ அந்த என்ன ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ல என்ன சொல்றாங்க, 3000 பள்ளி குழந்தைகளுக்கு வந்து அபார்ஷன் பண்ணியிருக்காங்க, பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம எங்க இருக்கோம், எந்த உலகத்துல இருக்கோம்? தமிழ்நாடு தானா இது? கலாச்சாரம் இருக்கிற இடம் தானா இது? அப்பாடி, இதெல்லாம் கேட்டாலே ரொம்ப பயமா இருக்கு. என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். இந்த அனுபவ அறிவு கிடைக்கல மாதாஜி குழந்தைகளுக்கு. பாவம், அதுங்களுக்கு சின்ன வயசுலேயே எல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அவளுக்கு இருக்கும். ஆனா அதெல்லாம் கொடுக்கறதுக்கும் ஆள் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்களுக்கு வந்து எல்லாம் இப்ப தெரியுது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் இன்னைக்கு வெளிப்படையா ஆயிடுச்சு. கையில போன் இருந்ததுன்னா அதுல எல்லா விஷயமும் இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் அனுபவிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், ஆண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அது எந்த கலாச்சாரமும் இன்னைக்கு இல்லாம போச்சே. கலாச்சாரமே இல்லாம போச்சு. அடங்க மாட்டேங்குது. நம்ம அப்பா அம்மா சொன்னா கூட அடங்க மாட்டேங்குது. ட்ரெஸ் கோடு கூட சரி. குழந்தைங்க கிட்ட போன் கொடுக்க கூடாது மாதாஜி. நம்ம பக்தியை பத்தி தான் சொல்லி தோணும். போன் கொடுத்தா குழந்தைங்க அப்புறம் எல்லாமே கத்துக்குவாங்க. எல்லாம் கத்துக்கிறாங்க. அது இல்லாம நம்ம பண்றதும் தப்பு. முன்னெல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம்லாம் இருக்காது. ஒரு 4-5 குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாம் அப்படியே வளருவாங்க. இன்னைக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை. அந்த ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்து என்ன பண்றாங்க,
அந்த குழந்தை தான் தான் பெரிய பாஸ் அப்படின்னு நினைச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அதுவும் இல்லாம மனமாற்றம் நம்ம என்ன பாக்குறோமோ எல்லாம் எங்க இறங்குது, அடுத்த தலைமுறையில போய் இறங்குது. சோ இவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. அதனால துன்பமயமான இந்த உலகத்துல பகவத் பக்தி மட்டும்தான் தூய்மையானது. அதை பயிற்சி பண்ணோம் அப்படின்னாக்க கண்டிப்பா நம்ம பகவானுடைய அந்த திருத்தலத்தை அடையலாம். ஓகே, தேங்க்யூ ஆல். கேள்விகள் மாதாஜி. என்ன பண்ணுங்க, வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. நான் டைம் இருக்கும்போது உங்களுக்கு பதில் சொல்றேன். தேங்க்யூ ஆல். மாதிரி நேரத்தை வந்து நீங்க ½ முன்னாடி வச்சாலும் இன்னைக்கு 64 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை நம்ம இதே நேரத்துல சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் போடுறேன். சரியா? தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.